கைரோஸ்கோபிக் எஃபெக்ட்னால தான் ஒரு பைக் பேலன்சிங்கா போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா கைரோஸ்கோபிக் எஃபெக்ட் அப்படின்றது ஹை ஸ்பீட்ஸ்ல வேணா உதவலாம், அதுவும் ஒரு லோவரான பெர்சன்டேஜ்ல. அப்போ ஒரு பைக் பேலன்சிங்கா போக பெருசா ப்ளே பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பைக்கோட ஜாமெட்ரி. சோ நம்ம பைக் பேலன்சிங்கா போறதுக்கு ஒரு ஹீரோ தேவை இல்லையா? அந்த ஹீரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயில். இந்த ட்ரெயில் அப்படின்றவன் யாருன்னா, உங்க பைக்கோட ஹேண்டில் பார் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து போகக்கூடிய ஸ்டியரிங் ஆக்சிஸ் இருக்குல்ல, அந்த ஆக்சிஸும் அப்புறம் உங்க வீலோட ரோட்ல கான்டாக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆங்கிளும். எப்பவுமே வீல் வந்து ரோடோட கான்டாக்ட் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டியரிங் ஆங்கிளுக்கு பின்னாடி தான். சரி, இந்த ட்ரெயில் நீங்க எங்கெல்லாம் பாத்துருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைக் வந்து தானாவே போயிட்டு இருக்கும். ஒரு பக்கமா சாயும், மறுபடியும் நிமிந்துரும், மறுபடியும் இன்னொரு பக்கமா சாயும், மறுபடியும் நிமிந்துரும். இப்போ ஒரு பைக் வந்து ரைட் சைடுல சாயுது அப்படின்னா அதோட ஹேண்டில் பார் ரைட் சைடு நோக்கி லைட்டா திரும்பும். அப்படி திரும்பும் போது பைக் மறுபடியும் நேரா நிமிரும். லெஃப்ட் சைடுல சாயும் போது ஹேண்டில் பார் லெஃப்ட் சைட்லயும் சாயும், அதனால பைக் மறுபடியும் நேரா நிமிரும். இதுக்கு முக்கியமான காரணமே ட்ரெயில் அப்படின்றது தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ நான் பைக் எடுத்துட்டு போறேன், பைக் எடுத்துட்டு போய் ஒரு டர்ன் எடுக்கிறேன். டர்ன் எடுக்கும்போது அது ரைட் டர்ன் எடுக்கும்போது ஹேண்டில் வந்து ரைட் சைடு திரும்பும். அப்ப என்னோட பைக் நிமிரணும்ல, எப்படி என்னோட பைக்னால டர்ன் எடுக்க முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேணா நீங்க பைக் ஓட்டும் போது நோட்டீஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியாம நீங்க அதை செஞ்சுட்டு இருப்பீங்க. பைக்கை ரைட் சைடுல சாய்க்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஹேண்டில் பார் அப்படியே லைட்டா புஷ் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு புஷ் கொடுக்கறனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து இந்த பக்கம் திரும்பி பைக் நிமிராம அந்த நீங்க டர்ன் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த புஷ் கொடுத்துட்டு இருப்பீங்க. அடுத்தது சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரைடரோட முக்கியமான வேலை. ஏன் இந்த சிலிண்டர் வச்சுட்டு போற ப்ரோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வைங்களேன், அவங்க எல்லாம் சென்டர் ஆஃப் மாஸ் பயங்கரமா பேலன்ஸ் பண்ணி பைக் ஓட்டிட்டு போவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா பைக் பேலன்சிங் வேற லெவல்ல பண்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.